நண்பர்களே வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு ஒரு சின்ன கதை, முக்கியமான கதையை பார்ப்போம். சத்யவான் சாவித்திரி கதையை இன்றைக்கி பார்க்கலாம். சத்யவான் சாவித்திரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எதிரிகளோட சூழ்ச்சியால் கானகத்தில் அவங்க மாமனார் மாமியார் சத்யவான் சாவித்திரி 4 பேருமே காட்டில் இருக்காங்க. சத்யவானுக்கு ஒரு அற்பாவில்னு தெரியும் சாவித்திரிக்கு. அது தெரிஞ்சுமே சத்யவானை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ கானகத்தில் விறகு வெட்ட போகிறாரு. பின்னாடியே சாவித்திரி அம்மாவும் போகிறாங்க. விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. விழுந்ததும் அவங்க பார்த்தா அவர் கண்ணு முன்னாடி, சாவித்திரி கண்ணு முன்னாடி அவங்க யமதர்மன் தெரிஞ்சிருக்காங்க. உயிரை எடுத்துகிட்டு போகிறப்ப பின்னாடியே போகிறாங்க. பின்னாடி ஏம்மா பின்னாடியே வரக்கூடாது என்னோடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. நான் வருவேன், என் வீட்டுக்காரர் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா. அது அதுக்கு அப்படியெல்லாம் தர முடியாதும்மா, அவங்களுக்கு விதி முடிஞ்சிடுச்சு, அதனால் நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு பூலோகத்துக்கு போமான்னு சொல்கிறாங்க. அதை கேட்கவே இல்லை சாவித்திரி அம்மா. எவ்வளோ தூரம் போனாலும் அவங்க பின்னாடியே போயிட்டுருக்காங்க. சரி நீ பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்களே இந்தம்மா அப்படின்ட்டு, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சாவித்திரி அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. என்னோடய மாமனார் மாமியார்லாம் இழந்த நாடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி அப்படியே தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா திருப்பி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. திருப்பி ஏம்மா அப்படியெல்லாம் வரக்கூடாதுமானாலும் மேலும் வரம் கேளுமா அப்படின்றாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆண் வாரிசு இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் நாட்டை ஆள்றதுக்குன்னு. சரி அப்படியே கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. திருப்பியும் அதை கேட்காம யமதர்மராஜா பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க சாவித்திரி அம்மா. இன்னும் என்னதாம்மா வேணும், அதான் கொடுத்துட்டேனே, இன்னும் ஏதாவது கடைசியாக வரம் கேளு நான் தர்றேன் அப்படின்னு. அப்போ சொன்னால் நான் சௌபாக்கியவதியாக இருக்கணும், எனக்கு குழந்தைங்கெல்லாம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னதும், சரி அப்படியே ஆகட்டும்னா, இப்படி ஆகட்டும்னு சொன்னீங்கன்னா எப்படி போகிறது, நான் எப்படி என் கணவர் இல்லாமல் நான் எப்படி எனக்கு குழந்த பிள்ளைங்கள்லாம் வரும், நான் பதிவிரதா தர்மத்தை கடைப்பிடிக்கிறவளாச்சு அப்படின்னதும் அப்போ தான் மலைச்சி போயிட்டாராம். அவங்க அவங்களோட பதிவிரதா தர்மத்தை நினச்சி யமதர்மராஜா அப்படியே ஒரு திகச்சு போய் சத்தியவானோட உயிரை சாவித்திரிகிட்ட கொடுத்து சத்தியவானும் சாவித்திரியும் நீடூழி வாழ்ந்தாங்களாம். இதுதான் சத்தியவான் சாவித்திரி கதை. ஸோ தேங்க்யூ.